அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு பே பண்ணிட்டு தான் லைசன்ஸ் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இந்த டைமுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன் கைஸ். ஹார்ட் ஒர்க் விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. புல்டாக் உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 10 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த வ்ளாகில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி ஸ்விக்கியில் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி பயங்கரமாக லாஸ் ஆகிருக்குன்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ வ்ளாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிட்ருக்கு கைஸ். என்னடா ஒரு நாள் 8 o'clock போகிறேன், ஒரு நாள் 8:45 போகிறேன்ட்டு. நேற்று கற்றுக்கினேன் 8 o'clock போனால் எவனுமே வரமாட்டிருக்காங்க கைஸ், எவனுமே வரமாட்டிருக்காங்க. மொத்த வேலை நம்மளே செய்யணும். அதனால சரி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு கரெக்டாக ஒரு 8:45 போகிறேன். நம்மளுடைய ஷிப்மெண்ட்லாம் ரெடியாக வச்சுட்ருப்பாங்க, டிவைட் பண்ணி தூக்கின்னு வர வேண்டியதான். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் ஒரு வேறு லெவல் ஹாப்பி நியூஸ். இந்த டெலிவரி சீரீஸில் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நேற்று நம்ம எல்லாமே நல்லா டெலிவரி பண்ணியிருக்கோம், நம்மளதான் டாப்பில் வந்திருக்குன்ட்டு ஒரு மெசேஜ் போட்டாங்க கைஸ். ஒரு பெரிய மேனேஜர் அவங்க தான் மெசேஜ் போட்டாங்க. இந்த மாதிரி குப்பம் ஹப் தான் டாப்பில் வந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி மூமெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் எப்படி இருக்கும், என்ன பண்ணுறது, அதெல்லாம் அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் பயங்கரமாக கத்திடுவாங்க, ஒரு நாள் நம்மளே பாராட்டுவாங்க. இதுதான் மேலே இருக்கிற வேலைங்களே, கத்துறதும் பாராட்டுறதும். நேற்று தான் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தேன். சாயந்தரம் வீட்டுக்கு வர்றப்பே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தேன் கைஸ். இப்போது போடலாமா வேணாவான்ட்டு இருக்குது. இருங்க, ஷிப்மெண்ட் பேஸ் பண்ணி இதுக்கப்புறமா பெட்ரோல் போடணும் கைஸ். இந்த வண்டியில் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம டியோவில் செக் பண்ணியிருந்தோம் எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு. இப்போ நம்மளோட ZRல எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு நம்ம செக் பண்ணணும். அது உங்களுக்கு நான் அப்கமிங் வ்ளாக்ஸில் நான் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? இன்றைக்கி ஷிப்மெண்ட் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பெட்ரோல் எவ்வளோ பெட்ரோல் போடணுன்ட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? இருங்க, ஷிப்மெண்ட் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நாங்களுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட்னா நேற்று விட கொஞ்சம் கம்மியாக தான் அசைன் பண்ணியிருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட 74 ஷிப்மெண்ட் அசைன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரூட்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம எந்தெந்த ரூட் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. உங்களுக்கு நீங்கள் vlog பார்க்கலன்னா நான் இப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம எந்தெந்த ரூட் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாந்தி லேஅவுட், அதுக்கப்புறமா TTD கல்யாண மண்டபம், சோமே ஸ்ட்ரீட், அப்புறமா பேரலஸ் ரோட், மரிமான் வீதி. கிட்டத்தட்ட 4 பிளேஸ் நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க கைஸ். அந்த 4மே நம்ம தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம். காசு சம்பாதிக்கிறது இவ்வளோ கஷ்டமான்ட்டு எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. எப்படின்னா, எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு வர்றதே இவ்வளோ தான். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு வர்றது இவ்வளோ தான், ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே பண்ணி கஷ்டப்படாதுங்க கைஸ், கஷ்டப்பட்டு சம்பாதிக்காதுங்க கைஸ். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கோங்க, ஸ்மார்ட்டாக எதுனா பண்ணி கற்றுக்கோங்க. இப்போ நிறையா பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க, வீட்டில் உக்காந்து நான் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் ஒர்க் விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. அதனால தான் நினச்சி பார்த்தேன், நம்மலாம் பேசாமல் எதுனா ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஜம்முன்னு இருக்கலான்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு மூளை இருந்தால் தானே நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு அதெல்லாம் திங்க் பண்ணுறதுக்கு. சரி விடுங்க கைஸ். எதுக்காக என்ன ஸ்விக்கி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா, நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருந்தோம் கைஸ். உங்களுக்கு நான் ஸ்விக்கி எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 4-5 ப்ரூஃப்ஸ் இருக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஓட்டர் ஐடி இல்லைனா பேன் கார்டு, அதுக்கப்புறமா ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறமா டிரைவிங் லைசன்ஸ், உங்களுக்கு ஒரு பைக்,
பைக் எந்த பைக்குனா இருக்கலாம், ஈவி பைக்குனா இருக்கலாம், இல்லைனா நார்மல் பெட்ரோல் விற்றுற பைக்குனா இருக்கலாம். கிட்டத்தட்ட 4 ஐட்டம் உங்ககிட்ட ரெடியாக இருக்கணும். லைசன்ஸ் கூட ஒரிஜினல் லைசன்ஸ் தான் இருக்கணும் கைஸ். டூப்ளிகேட் லைசன்ஸ் இருந்தால் சத்தியமாக வேலை செய்யாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன கேட்பான்னா, பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு அப்லோட் பண்ண சொல்லுவான். அதுக்கப்புறமா இது கொடுப்பான் கைஸ், பேங்க் அக்கௌண்ட் அப்ளை பண்ண சொல்லுவான். அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அவன் ஒரு டுட்டோரியல் கொடுப்பான், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. மொத்தம் கிளாஸ் கிட்டத்தட்ட நிறைய இருக்குது, நிறையா பயங்கரமாக வீடியோஸ் எல்லாம் இருக்குது கைஸ். எப்படி பண்ணணும், எப்படி ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணணும், எப்படி டோர் ஸ்டெப் டெலிவரி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டாண்டே நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணேன். நான் எல்லாமே பண்ணேன் அந்த 1 மந்த் பிரேக்கில். சரி ஸ்விக்கின்னு ஆரம்பிக்கலாம், ஸ்விக்கி சீரீஸ்னால் பண்ணலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பண்ணலான்னு நினச்சேன். ஸ்விக்கியில் எல்லாமே பண்ணேன் கைஸ், எல்லாம் பண்ணேன். லாஸ்ட்டில் நம்மளுடைய லைசன்ஸ் அப்லோட் பண்ணேன் கைஸ். நம்மளோட லைசன்ஸ் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இன்னும் ரீசன்னா நம்மளது பேப்பர் லைசன்ஸ். ஏன்னா ஆந்திராவில் இருக்கிறது ஃபுல்லாமே பேப்பர் லைசன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பேப்பர் லைசன்ஸ் தான் இருக்கும், கார்டு லைசன்ஸ் எதுவுமே இல்லை. நான் கார்டு லைசன்ஸ் கூட அப்ளை பண்ணேன் கைஸ், ஆனால் அப்பயும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். கார்டு லைசன்ஸ் நான் ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருந்தாங்க, அவங்க பிவிசி கார்டு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணி நான் அதுவும் பண்ணேன். ஆனால் எதுவுமே வேலை நடக்கலை. ஓ மை காட், சரியான கடுப்பு போயிடுச்சு கைஸ். அதனால தான் ரிஜெக்ட் பண்ணேன். நானும் எத்தனோ வாட்டி பண்ணேன், கிட்டத்தட்ட நிறையா வாட்டி பண்ணேன். எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான். சரி விட்டுறலாம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் எவ்வளோ தான் கஷ்டப்படுறதுன்ட்டு. இருங்க, இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, டெலிவரி பண்ணிட்டு வரேன். யாரோ இறந்துட்டாங்க, மோளம் அடிச்சிட்ருக்காங்க, டிடுக்குன்ட்டு. நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் யாருன்னா மோளம் அடித்தா போதும், அங்கே போய் ஃபஸ்ட்டு நிற்போம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தான். அடா என்ன ஆரம்பமே மொக்கையாக போயிட்டுருக்கு. 66917 ఓకేకా. ఇచ్చేస్తానులేండికా. ఇచ్చినారుకా. இந்த ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்காரங்களே எவனுமே எடுக்க மாட்டாங்க கைஸ், எவனுமே எடுக்க மாட்டாங்க. கடுப்பு ஏற்றுறான் ஒரு ஒருத்தன். ఓటీపీ చెప్పమ్మా. వద్దులేండి. ஓகேண்ணா. கைஸ் அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு பே பண்ணிட்டு தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸே கேட்குறாங்க கைஸ். எனக்கு எப்படி கேட்டிருந்தேன்னா, எல்லாம் கேட்டுட்டு இப்போ பான் கார்டு அப்ளை பண்ணிட்டேன், ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதுவும் அது பேங்க் அக்கௌண்ட்டு அப்டேட் பண்ணிட்டேன், லைசன்ஸும் அப்டேட் பண்ணிட்டேன்.
லைசன்ஸ் அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தேன், சரி அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமௌண்ட் பே பண்ணால் ஃபெயில்டு, வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, அப்டேட் பண்ணுங்கள், வெரிஃபிகேஷன் ஃபெயில், அதே தான் கைஸ் காட்சி. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோன்னா மார்னிங்லேருந்து சேர்த்து 15 ஆர்டர் தான் கைஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னன்னு தெரில, யார் மூஞ்சி பார்த்து காலையில் வந்துட்டேன்னு தெரில. 15 ஆர்டர் தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். இங்கே ஒன்று கொஞ்சம் டெலிவரி இருக்குது. వచ్చి కాల్ చేయండి. கைஸ் புல்டாக், வா நம்ம ஊரில் கூட புல்டாக் இருக்குப்பா. வேறு லெவல் செயினோட போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் டாக். வீட்டு வெளியே தைரியமாக வந்து தெருவில் வணங்கலாம் மாப்பலான்னு மாதிரி நின்றுருக்கு. அம்பே கிளமாட்டப்பாம்மா. ஹாய். சைட் நீ ஏன் போகிற? நானே போகிறேன், விடு, நானே போகிறேன். கைஸ் இப்போ தான் நம்மளோட லன்ச் முடிச்சு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்பு நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். இதுக்கப்புறமா போயிட்டு நம்மளுடைய 2வது ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணோம். 2வது ட்ரிப் எங்கள் லொக்கேஷன்னா பேரலஸ் ரோட் மொத்தமே கைஸ். ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிட்டத்தட்ட அந்த செரிகல்ச்சர் ஆஃபீஸ் வெளியும் அந்த மொத்த லைனும் கிட்டத்தட்ட ஒரு 44 ஆர்டர்ஸ் இருக்குது இன்னும். அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டா இன்றைக்கான டே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் உண்மையிலே இந்த டைமுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன் கைஸ். ஏன் எதுக்குன்னா, நம்ம சும்மா டைமில் இருக்கிறப்பெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படின்னு சுற்றுவோம். இந்த மாதிரி டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளை விட்டுட்டு அவங்க போய் என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா, அந்த என்ஜாய்மெண்ட் நான் இங்கே மிஸ் பண்ணுறேன். சரி விடுங்க, ஒன்று வேணும்னா ஒன்று விட்டு தான் ஆகணும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ் ஃபைனலாக நம்மளோட செகண்ட் ட்ரிப் ரெடி. கிட்டத்தட்ட 50 ஷிப்மெண்ட் இருக்குது கைஸ். 50 ஷிப்மெண்ட்டுமே டெலிவரி பண்ண முடிச்சிடுவேன். டெலிவரி பண்ணிட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இருக்குது. அதெல்லாம் லம்ப் ஷிப்மெண்ட், அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த லக்கேஜ் வச்சு லாக் பண்ண முடியாது. காலையில் கொஞ்சம் இருந்ததுனால லாக் பண்ணிட்டேன். சரி வந்து டோட்டலாக லாஸ்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே அங்கே சப்மிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா எக்ஸாக்டாக ஒரு 53 ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். 53 ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு அளவு பரவாயில்ல தான் நினைக்கிறேன், நேற்று கம்பேர் பண்ண விட. ஆனால் சரியான திட்டு கைஸ். ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு செட்டாக வர மாதிரி ஒரு வைப் எனக்கு. ஆனால் அங்கே கூட இருக்க செட் ஆகிட்டாங்க, அந்த ஒர்க்கில் கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம் எல்லாம், ஓகேங்களா கைஸ். நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ கமிஷன் வருதுன்ட்டு நான் அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்காங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 10 of delivery series.